ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 046ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ரிசல்ட் எப்படி கொண்டு வராங்க பார்த்தீங்கன்னா அடித்த நம்பரே அடிச்சிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டியர்லேயும் இதே தான். ஓகேங்களா. டியர்லேயும் சேம் இதே மாதிரி அடித்த நம்பரே தான் அடிச்சிட்ருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு வாரம் இல்லைனா ஒரு 10 நாள். ஓகேங்களா. அந்த கேப்பில் இந்த இடத்துல பாருங்கள் 046 ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 046 பாருங்கள் டி போர்டில் மட்டும் இந்த இடத்துல 1ம் இந்த இடத்துல 0 மட்டும் வந்திருக்கு. வேறு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ 10 நாளைக்கு ஒருக்கா அடித்த நம்பரையே அடிச்சிட்ருக்காங்க. அப்படி இல்லைன்னா அடித்த நம்பர்லேருந்து 2D எடுத்து 2Dயாக கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா. ஸோ கேம் வந்து எப்படி ப்ளே பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதேமாரி பார்த்திங்கன்னா நம்ம மந்த்லி சார்ட்லேயும் பார்த்திங்கன்னா 046 இதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜூம் பண்ணி கூட காமிச்சிடுறேன். ஓகேங்களா. ஜூம் பண்ணி போடுறேன் பாருங்கள். ஸோ ஏற்கனவே 046 ரிசல்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போது பார்த்திங்கன்னா மந்த்லி சார்ட்டில் அதுக்கு முந்தின மந்த்து ஏசியில் டபுள்ஸ் இருக்குது. அதனால் அந்த 046 கீழே பாருங்கள் ஏபியில் டபுள்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதில் இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த 9 இந்த ஏசி டபுள்ஸில் உள்ள நம்பர் அப்படியே 9 வந்திருக்கு பாருங்கள். ஸோ திரும்பவும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 046 இந்த இடத்துல பாருங்கள் 727, அதாவது ஏசி டபுள்ஸ் இந்த இடத்துல 311. ஸோ நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் இதிலேருந்து இந்த ஒரு 7ம் இதிலேருந்து ஒரு 1ம், அதாவது இந்த டபுள்ஸில் இருந்து நம்பர் எடுப்பாங்க. அப்படி பார்த்திங்கன்னா ஒரு 1.5 நம்பரும் ஒரு 7ங்கிற நம்பரும் கண்டிப்பாக அவங்க எடுத்தாகணும். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக எடுத்தாங்கணும். செகண்ட் இந்த இடத்துல 727 ஏசி டபுள்ஸ். ஸோ அதனால் நம்மளுக்கு திரும்பவும் 15ஆம் தேதி. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு திரும்பவும் எந்த டேட்கான கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா 15ஆம் தேதி ஸ்ரீ சக்தியோட 476 ட்ரா நம்பருக்கான கெஸ்ஸிங் தான் இது. ஸோ 1, 7 இந்த 2 நம்பரும் நம்மளுக்கு ரிப்பீட் ஆகும், அதாவது வந்தாகணும். ஓகேங்களா. இந்த 2 நம்பர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த நெக்ஸ்ட்டு ரிசல்ட் சார்ட்டையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 119 கடைசியாக ரிசல்ட்டு முடிச்சிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஏபி டபுள்ஸ். ஓகேங்களா. ஏபி டபுள்ஸில் நம்மளுக்கு போன டைம் இந்த ரிசல்ட் வந்தபோது, அதாவது இந்த ரிசல்ட் பாருங்கள் 2025 மட்டுமே 3வது டைம் வந்திருக்கு இந்த ரிசல்ட்டு. ஓகேங்களா. ஒரு வாட்டி 2 வாட்டியில் 3 டைம் வந்திருக்கு. அதாவது இந்த இயரில் மட்டுமே, இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணி இந்த 6 மந்தில் பார்த்திங்கன்னா 3 டைம் இந்த ரிசல்ட் வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த நம்பர் பார்த்திங்கன்னா இந்த 046 பாக்ஸில் டியரில் கொடுப்பாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது 406 604 இப்படி தான் டியரில் கொடுப்பாங்க. இது வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க டியரில். ஸோ நம்ம ஆல் போர்டுக்கு எடுத்த நம்பர் 7ம் 1 தான் நம்ம ஆல் போர்டுக்கு எடுத்தோம். அதுவும் மட்டுமல்ல இந்த இடத்துல ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா 476. ஸோ ஏற்கனவே நம்மளுக்கு எஸ்எம்பிடி, அதாவது சாமுந்தி பாக்கியத்திர ட்ரா நம்பர் இல்லை 11 அதை கொண்டு இறக்கிருக்கணும். அதை இறக்கவே இல்லை அவங்க. ஓகேங்களா. அந்த 1 நம்மளுக்கு 15ஆம் தேதி இறங்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம ஆல் போர்டுக்கும் 1 தான் எடுத்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம சிங்கிள் போர்டு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேஎல் அண்ட் டியர் நம்பர் போட விருப்பம் இருந்தால் இந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். 9361809032. உங்களுக்கு கேஎல் மற்றும் டியருக்கு நம்பர் போட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்கக்கிட்ட நீங்கள் நம்பி நம்பர் போடலாம். 9361809032. ஸோ இந்த நம்பரை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 9361809032 கேஎல் மற்றும் டியருக்கு நீங்கள் நம்பர் போட்டுக்கலாம். ஸோ வேறு ஏதாவது டவுட்னாலும் இவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிள் போர்டு நம்பர் பார்த்துருவோம். சிங்கிள் போர்டில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டுக்கு வந்து 9 அப்படி இல்லைன்னா 5 வர மாதிரி இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. ஏ போர்டுக்கு நம்பர்னு பார்த்திங்கன்னா இதுதான். அது என்னுடைய கணிப்பு. உங்களுக்கு ஏ போர்டில் வந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சி போர்டுக்கு இந்த நம்பர் தான், அதாவது 0 என்னுடைய கணிப்பு. அப்படி இல்லைனா திரும்பவும் 6 கொடுப்பாங்க. ஓகேங்களா. 1 நம்மளுக்கு இப்போ வந்து அந்த 6 திரும்பவும் வரணும். அப்படி இல்லைனா 0 சி போர்டுக்கு. 1 அப்படின்ற நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டுக்கு வர மாதிரி இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். பி போர்டுக்கு வந்து 1ஆம் நம்பர் வரணும். ஸோ அப்படி 1 வரலை அப்படின்னா ஸோ இந்த நம்பர்ன்றது
வரத்துக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ பி போர்டுக்கு 1 அப்படின்னா 2. ஸோ இது வந்து உங்களுடைய கணிப்பில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டபுள்ஸ் தான் வர மாதிரி இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 777 ஓகேங்களா. ஸோ நான் 777 3Dக்கு எடுத்திருக்கேன். 777 வரத்துக்கு தான் வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் இந்த 777ன்றது நம்மளுக்கு கேஎல் அடிக்கடி கொடுப்பாங்க. ஸோ அது கொண்டு வரல. இந்த 777 ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க ஓகேங்களா. 777 பார்த்துக்கோங்க. இதை ட்ரை பண்ணுங்கள், முடிஞ்சால் ஃபாலோ கூட பண்ணிக்கோங்க. டபுள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 7 வரதுனால இங்கே 77 மட்டும் வச்சுக்கோங்க. நான் நிறைய நம்பர் கொடுத்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. ஸோ அந்த 77 நீங்கள் வந்து அப்படியே 2Dக்கு வச்சுக்கலாம் ஓகேங்களா. சிங்கிளாக வேணும் அப்படின்னா ஸோ இந்த நம்பர்லாம் நீங்கள் சிங்கிளாக எடுத்துக்கலாம். 45 46 49 20 10 25 14 51 56. ஸோ இந்த நம்பர்லாம் நீங்கள் 2Dக்கு வந்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அதில் ஒரு வின்னிங் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 51 கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. 45 46 திரும்பவும் பிசிக்கு வரும். ஸோ இதிலேருந்தே நான் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன், ரொம்பவே கம்மியாக கொடுத்துருக்கேன். இந்த 10 ஓகேங்களா. இந்த 10 51 45 46 இந்த 4 செட்டு நீங்கள் மறக்காமல் ஆல் போர்டு அப்படி இல்லைனாக்கா ஏசிபிசிக்கு ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம 3D பார்த்துடலாம். 3D பார்த்திங்கன்னா இது அப்படியே நீங்கள் பாக்ஸுக்கு போட்டாலும் ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக வச்சாலும் ஓகே, அது உங்களுடைய விருப்பம் ஓகேங்களா. 714 514 479 456 120 இதெல்லாம் நீங்கள் மோஸ்ட்லி ஸ்ட்ரெயிட்டாகவே வைக்கலாம். பாக்ஸுக்கு எடுக்கணுன்றது உங்களுடைய விருப்பம். பிரிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் பாக்ஸுக்கு பிரிச்சுக்கோங்க. அப்படி பாக்ஸுக்கு பிரிக்கணும் அப்படின்னா இந்த 2 செட்டை மட்டும் பிரிங்க. இந்த 456 479 120 இதை மட்டும் பாக்ஸ் பிரிங்க. 714 514 நீங்கள் அப்படியே டேரெக்டாக வச்சு பாருங்கள் ஓகேங்களா. பாக்ஸுக்கு பிரிக்காமல் டேரெக்டாக ப்ளே பண்ணலாம். ஸோ எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.